நிறைய பேர் நருட்டோங்கிற அனிமே பார்த்திருப்பீங்க. அதுல ஜிராயாங்கிற கேரக்டர் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இல்லாம இருந்தாலும் யாருக்குமே பிடிக்காம இருக்காது. ஜிராயா சாகும்போது நிறைய பேர் அழக்கூட செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரியான கேரக்டர் ஒரு மித்தாலஜி ஸ்டோரியில இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி நருட்டோல வச்சிருக்காங்க. அது என்ன கதை என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் நருட்டோங்கிற அனிமேவே இருக்கு. உங்களுக்கு எந்த கேரக்டர் பத்தின ஸ்டோரி வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ இந்த ஜிராயாவோட உண்மையான கதையை பார்த்துடலாம். ஜப்பான ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு பணக்கார ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜாக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பேர் தான் ஜிராயா. ஜிராயாங்கிற பேருக்கு அர்த்தம் யங் தண்டர். ஜிராயா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லாம தான் வளர்ந்தாரு. அவங்க அப்பா ஒரு பெரிய ராஜாங்கிறனால இவர் கேட்கறது எல்லாமே அவருக்கு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி அவரோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தப்பதான் வேற நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா ஜிராயாவோட நாடை பிடிக்கணும்னு அவங்க அப்பா மேல போர் தொடுத்தாரு. இந்த போர்ல ஜிராயாவோட அப்பாவை கொண்டுட்டாங்க. அடுத்து ஜிராயாவை கொல்லலாம்னு அவங்க வந்தப்போ அந்த நாட்டுல இருந்த ஒரு சாமுராய் ஜிராயாவை காப்பாத்தி யாருக்குமே தெரியாம வேற ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இதனால ஜிராயாவோட லைஃப் கம்ப்ளீட்டா மாறிச்சு. அவரோட லக்ஸரி வாழ்க்கையில போய் அவரு ஒரு சாதாரண மனுஷனா மாறி அந்த சாமுராய் கிட்டே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அப்பதான் அவங்க அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்க முடியும்னு அப்படியே சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான வாரியரா இவர் மாறினாரு. இப்பதான் இவரோட வாழ்க்கையில திருப்பி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா ஒரு திருடர்கள் கும்பல் வந்து இவரோட கார்டியனா இந்த சாமுராயை கொண்டுட்டாங்க. யாரு கொன்னா என்ன ஆச்சுன்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியல. இப்பதான் ஜிராயா முன்ன இருந்ததை விட ரொம்ப மோசமானாரு. அவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாம போச்சு. இதனால அவர் வாழ்றதுக்கு தப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிராயா ரொம்ப வருஷம் ட்ரைனிங் எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான வாரியரா மாறினாரு. இதனாலேயே வேற ஒரு திருடர் கும்பல் இவர் லீடரா ஏத்துக்கிட்டாங்க. திருடர்களுக்கு லீடரா மாறின ஜிராயா ஒவ்வொரு ஊரா போய் ஏழை மக்கள் கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா திருடியே இவரோட கேங் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ரொம்ப பணக்காரனாவும் மாறிச்சு. ஒரு நாள் இவர் தனியா நடந்து போயிட்டு இருந்தப்போ பயங்கரமா ஸ்னோஃபால் ஆச்சு. அப்ப தங்கறதுக்கு ஏதாச்சும் இடம் வேணும்னு சொல்லி தேடினவரு பக்கத்துல ஒரு சின்ன வீட்டை பார்த்தாரு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்து ஜிராயாவை பார்த்து பயங்கரமா ஸ்னோஃபால் ஆகுது, நீங்க வெளியே இருக்காதீங்க, வேணா என் வீட்டுக்குள்ள வந்துக்கோங்க சொல்லி ஜிராயாவை இன்வைட் பண்ணாங்க. யாருன்னே தெரியாதவரை அவங்களோட வீட்டுக்குள்ள விடுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசு இருந்துச்சு. ஆனா ஜிராயாக்கு அவ்வளவு நல்ல மனசு இல்ல. நைட் நேரம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து திருடுறதுக்காக அவரோட கத்தி எடுத்து அந்த பொண்ணு பார்க்காதப்போ அவங்களோட தலையை வெட்டினாரு. வெட்டினப்போ ஜிராயாக்கு தெரியாது அவரோட லைஃப் திருப்பி மாறப்போகுதுன்னு. அந்த பொண்ணு செத்துருவான்னு பார்த்தா அவ ஒரு வயசான ஆளோட உருவத்தை எடுத்தா. அந்த வயசானவர் கொஞ்சம் கூட கஷ்டமே படாம ஜிராயாவோட கத்தியை புடுங்கி ரெண்டா உடைச்சு வீசிட்டாரு. ஒரு பக்கம் அந்த வயசானவருக்கு ஜிராயாவை பார்த்தோன்னே இவனை இங்கேயே கொண்டுறலான்னு தோணுச்சு. ஆனா ஜிராயாக்குள்ள நிறைய பவர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு டோட் மேஜிக் சொல்லி தரேன்னு சொன்னாரு. அதாவது இந்த வயசானவர் ஒரு சேஜ், இவரோட உண்மையான உருவம் ஒரு பெரிய தவளை. இவர் டோட் மேஜிக்கை கத்துக்கிட்டதுனால இவரால் எந்த உருவத்தை வேணா எடுக்க முடியுது. ஜிராயாவும் ரொம்ப வருஷம் அவர் கூடயே இருந்து அந்த மேஜிக்கை கத்துக்கிட்டான். இப்ப ஜிராயானால எல்லா தவளை கூடயும் பேச முடியும். அதே மாதிரி அவர் நினைக்கிற தவளையை ரொம்ப பெருசா மாத்தி அது மேலேயே ஏறி உட்காந்து டிராவல் கூட பண்ண முடியும். எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வயசானவர் ஜிராயாவை பார்த்து உனக்கு நான் ஒரு நல்ல பவரை கத்து கொடுத்துருக்கேன், நீ ஏழையா இருக்கிறவங்களையும் வீக்கா இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது, உன் பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் காப்பாத்து, வேணா தப்பான பணக்காரங்கள்ட்ட இருந்து திருடிக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் தவளையா மாறி போயிட்டாரு. அவர் சொன்னது கேட்டு ஜிராயா ஒவ்வொரு ஊரா போய் மக்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி எல்லாருக்குமே நல்லது பண்ணாரு. இதனாலேயே மக்கள் இவரை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தப்போ ஜப்பானோட இன்னொரு சைட்ல ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் இப்பவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பொண்ணோட பேரு சுனாடே. இவங்களை அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப கைண்டான ஆளு. யாரு என்ன ஹெல்ப் கேட்டாலும் இவங்களும் பண்ணி தருவாங்க. ஒரு நாள் இவங்க காட்டுல நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு வயசான ஆளை பார்த்தாங்க. அவர் கேட்காமயே இவங்க கிட்ட இருக்க தண்ணியை கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லி அந்த வயசானவரு நான் உனக்கு ஸ்லக் மேஜிக் சொல்லி தரேன்னு சுனாடேவை பார்த்து சொன்னாரு. அதாவது ஜிராயாக்கு சொல்லி கொடுத்த டோட் சேஜ் மாதிரியே ஸ்லக் சேஜ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் சுனாடேவை பார்த்தோன்னே இந்த பவர் இவங்களுக்கு கொடுத்தா இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்லக் மேஜிக் சொல்லி தர ஆரம்பிச்சாங்க. சுனாடேவும் ரொம்ப வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்னால அவங்களால தண்ணி மேல கூட நடக்க முடிஞ்சிச்சு. ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச சுனாடேவை பார்த்து அந்த வயசானவர் நீ ஜப்பான் ஃபுல்லா தேடு, ஒருத்த மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு நீ போய் ஹெல்ப்பா இருன்னு சொல்லி ஒரு ஸ்லக்கா மாதிரி அவர் கிளம்பிட்டாரு. இவங்களும் மாஸ்டர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஜப்பான் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடிட்டு இருந்தப்போதான் இவங்க ஜிராயாவை பார்த்து ஜிராயா கூடயே நின்னு மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் வருஷத்திலேயே ஜிராயாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே ரொம்ப ஹாப்பியா போச்சு. ஆனா அப்பதான் ஜப்பான்ல ஒரு பெரிய போர் தொடங்குச்சு.
இந்த போர்ல மக்கள் சாகாம இருக்கணுங்கிறதுக்காக சுனாடேவும் ஜிராயாவும் போர்ல கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஆப்போசிட்டா இருந்தாலும் உரோச்சிமாருங்கிற ஒருத்தன். இந்த உரோச்சிமாரோட அப்பா ஒரு பெரிய ராஜா. ஆனா இவரோட அம்மா ஒரு பாம்பா இருந்திருக்காங்க. அதனாலேயே இவருக்கு ஸ்னேக் மேஜிக் தெரிஞ்சிருக்கு. இவருக்கு இருக்கிற பவரை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இவர் மக்கள் கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சாரு. இதனாலேயே ஜிராயாக்கும் உரோச்சிமாருக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். ஆனா அந்த சண்டையில யாருமே ஜெயிச்சதில்ல. இதுக்கு காரணம் ஜிராயா கூட இருந்த சுனாடே தான். ஏன்னா உரோச்சிமாரு ஜிராயாவை விட பவர்ஃபுல்லா இருந்தான். ஆனா சுனாடே உரோச்சிமாருவை விட பவரா இருந்தாங்க. இதனாலேயே இவங்க 3 பேத்துக்கான சண்டை ரொம்ப வருஷம் தொடர்ந்துச்சு. இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டு இருந்தப்போ ஒரு சண்டையில ஜிராயாக்கும் சுனாடேக்கும் பயங்கரமா அடிபட்டுச்சு. அதனால அவங்க ஹீல் பண்ணிக்கணும்னு சொல்லி தப்பிச்சு ஓடி போய் ஒரு கோவில்ல மறைஞ்சிருந்தாங்க. அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு கிட்ட போய் நீ யாருமா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு நாட்டோட பிரின்சஸ்னும் உரோச்சிமாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தொந்தரவு பண்ணதாவும் இதை பிடிக்காத அந்த பொண்ணு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு சொன்னா. இதை ஜிராயாவும் சுனாடேவும் கேட்டு நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி பாதுகாக்காம அந்த நைட் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த பொண்ணை தேடிட்டு வந்த உரோச்சிமாரு அந்த கோவிலுக்குள்ள வந்தோன்ன ஜிராயாவை பார்த்து இவன் என்ன இங்க இருக்கான்னு ஷாக் ஆயிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் பயங்கரமா தூங்கிட்டு இருந்தனால பொண்ணை தூக்க வந்த இடத்துல இவனுங்க 2 பேரும் என்ன வாலண்டியரா வந்து அடி வாங்குறாங்கன்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருந்த அவங்க மேல அவரோட விஷத்தை ஃபுல்லா துப்பிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணையுமே கடத்திட்டு போயிட்டாரு. ஜிராயாக்கும் சுனாடேக்கும் இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. இவங்களால அவங்க உடம்பு கூட அசைக்க முடியல. இப்படியே போனா கொஞ்ச நாள் இவங்க 2 பேருமே செத்துருவாங்க. அப்பதான் ஜிராயாக்கு தெரிய வந்துச்சு இந்த விஷத்தை சரி பண்றதுக்கான மருந்து இந்தியால இருக்குன்னு. உடம்பு கூட அசைக்க முடியலனா எப்படி இவங்களால இந்தியாவுக்கு போக முடியும்? இப்படி படுத்த படுக்கையா இருக்கிற இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜிராயாவோட சிஷியம் ஒருத்தன் வந்தான். அங்க வந்து அவன் ஜிராயா கிட்ட மருந்து எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட டெங்கு மேஜிக்கை யூஸ் பண்ணா. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வரவன் போறவன் எல்லார்கிட்டயுமே மேஜிக் இருக்கும். இந்த டெங்குங்கிறது ஜப்பானை சேர்ந்த ஒரு கதை. இந்த டெங்கு மேஜிக் யூஸ் பண்ணதுனால அவனுக்கு 2 ரக்க வந்துருச்சு. அப்படியே அவன் பறந்து இந்தியாவுக்கு போய் அந்த மருந்து எடுத்துட்டு வந்துட்டான். ஜிராயாவும் சுனாடேவும் அந்த மருந்தை சாப்பிட்டனால அவங்க உடம்புல இந்த விஷமும் போயிருச்சு. தூங்கிட்டு இருக்கும் போது அடிக்கிற உன்னை நான் அடிச்சு தூக்குறடான்னு சொல்லி செம்ம கோவத்தோட ஜிராயாவும் சுனாடேவும் உரோச்சிமாரு கிட்ட போய் பயங்கரமா சண்டை போட்டு அவனை கொன்னுட்டாங்க. உரோச்சிமாருவை கொன்னதுனால தொல்லை தீர்ந்துச்சுன்னு சொல்லி அந்த பிரின்சஸும் சந்தோஷமாகி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இந்த கதை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதையை பேஸ் பண்ணி தான் நருட்டோல இவங்களோட கேரக்டர்ஸே எழுதியிருக்காங்கன்னு. இந்த கதைக்கு பல வெர்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதோட கோர் எல்லாமே ஒண்ணுதான். இந்த கதையோட பேரு ஜிராயா கோகிட்சு மோனோகட்டாமி, இங்கிலீஷ்ல த டேல் ஆஃப் ஜிராயா த கேலன். முன்னாடியே இந்த வீடியோல சொன்ன மாதிரி நருட்டோல இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ்க்கு இதே மாதிரி தனித்தனியான கதைகள் இருக்கு. அந்த மாதிரி எந்த கேரக்டரோட கதை வேணுமோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே ஹைப்புங்கிற பட்டனையும் அமுத்திட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.